வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா. ஏன்னா என்னதான் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் போட்டாலும் யாருமே வீடியோ பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் பண்ண மாட்டேறீங்க. அதனால் கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா. அதாவது க்ரௌன் ஜுவலோட அஃபிஷியல் போஸ்டர் தான் இது. இதை WWE அஃபிஷியலாகவும் வெளியிட்டாங்க. இதில் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதில் யாருமே கிடையாது. அதாவது கோடி ரோட்ஸு, குந்தரு, அதாவது அதுக்கப்புறம் நம்முடைய நயா ஜாக்ஸு, அதுக்கப்புறம் நம்முடைய லிவ் மார்கன். இவங்க 4 பேருமே WWE கரண்ட் சாம்பியன். அதுவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் WWE அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கார். நம்மளுடைய குந்தர் இப்போ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். அதுக்கப்புறம் நம்முடைய நயா ஜாக்ஸ் ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியனாக இருக்காங்க. நம்மளுடைய லிவ் மார்கன் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்காங்க. இவங்க 4 பேர்த்த வச்சு தான் நம்முடைய WWE க்ரௌன் ஜுவலோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதாவது குந்தருக்கும் கோல்டுபர்க்குக்கும் அங்கே க்ரௌன் ஜுவலில் மேட்ச் இருக்குமா? இல்லை ரோமன் ரைன்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கும் மேட்ச் இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம இருந்தோம். ஆனால் அங்கே எந்த ஒரு விஷயமே நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால் WWE பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன். அதாவது இப்போ நம்மளுடைய குந்தருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் தான் க்ரௌன் ஜுவலில் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. அதே மாதிரி நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும் லிவ் மார்கனுக்கும் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் தான் நடக்க போகுது. இதை நம்மளுடைய WWE அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாரு. அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் சத்தியமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்மளுடைய WWE பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற சாம்பியனே இருக்குது. ஆனாலும் என்ன ஒரு ஸ்டோரி லைன் இல்லாமல் தான் போரிங்காக போகுது. ஆனாலும் இப்போ நம்முடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அதாவது க்ரௌன் ஜுவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய சாம்பியனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது க்ரௌன் ஜுவலில் இந்த சாம்பியன் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்க போதில்ல. அதாவது இப்போ நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. இதில் நம்முடைய கும்தர் வின் பண்ணாலும் சரி, இல்லை நம்முடைய கோடி ரோட்ஸும் வின் பண்ணாலும் சரி, இப்போ நம்முடைய ட்ரிபிள் ஹெச் சொன்னார்ல, இந்த க்ரௌன் சாம்பியன், அந்த சாம்பியனை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அதாவது இது மென்ஸுக்கும் ஒத்துப்போகும், அதே மாதிரி உமன்ஸுக்கும் இது ஒத்துப்போகும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் கண்டிப்பாக என்னோட தரப்பில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நம்முடைய கும்தருக்கும் சரி, நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் சரி, இப்போ மேட்ச் வைக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய கும்தர் தோற்று போயிட்டார் அப்படின்னா அவருக்கு இருக்க ஒரு மவுஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ் தோற்று போயிட்டார் அப்படின்னா கோடிக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஒரு மவுஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைஞ்சி போயிடும். இதனால தான் நான் சொன்னேன். அதாவது ஃபேன்ஸுக்கு இதை அதிகமாக சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்சை விரும்பவும் மாட்றாங்க. ஒருத்தர் தோத்துட்டானா அவரோட சாம்பியன் வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற ஹைப்னஸும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால நம்முடைய WWE இப்போ க்ரௌன் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சாம்பியனை ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் மாதிரி வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க க்ரௌன் ஜுவல் அந்த பேப்பரியில் இந்த சாம்பியனை நீங்கள் வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ரால இருக்க நம்முடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை ஸ்மாக்டவுனில் இருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கட்டும், அந்த சாம்பியன் மாதிரி இப்போ க்ரௌன் சாம்பியன் அதுவும் ஒரு மெயின் சாம்பியன் தான் அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லியிருந்தாலும் உண்மையிலுமே நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய WWE அதெல்லாம் பண்ணாமல், அதாவது சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்கும், இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இந்த க்ரௌன் சாம்பியனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் நம்முடைய கோடியை வின் பண்ண வைப்பாங்களா, இல்லை நம்முடைய கும்தரை வின் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கான பதிலை நீங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும். அது இல்லாமல் இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது WWE சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் இந்த மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க க்ரௌன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. இது எத்தனை பேர்த்துக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அதேமாரி ஃபேன்ஸ் மத்தியில் இன்னொரு கேள்வியும் இருக்கும். அதாவது சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்க போதே, இதில் நம்முடைய கும்தர் ஒரு வேளை தோத்துட்டார் அப்படின்னா அவர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை கோடி ரோட்ஸ்கிட்ட கொடுத்துருவாரா, இல்லை கோடி அதாவது நம்முடைய கும்தர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ நம்முடைய கோடி வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை நம்முடைய கும்தர் எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க வச்சிருக்க சாம்பியனை அவங்க அப்படியே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்முடைய கும்தர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கும்தர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை அவரே தான் வச்சிருப்பாரு. இப்போ புதுசாக நம்மளோட ட்ரிபிள் ஹெச் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல அந்த க்ரௌன் ஜுவல் அப்படின்னு அந்த சாம்பியனா, அதையும் நம்மளுடைய கும்தர் தான், அதையும் நம்மளுடைய கும்தரை தான் எடுத்துகிட்டு போவார். அதனால
சாம்பியன் விஸ் சாம்பியன் மேட்ச் நடக்குதுனால, ஒரு ரெஸ்லர் வந்து தோத்து போயிட்டாரு அப்புட்னா, அவர்ட்ட இருக்க அந்த சாம்பியன் வந்து வின் பண்ண இன்னொரு ரெஸ்லர்ட்ட போகுமான்னு கேட்டா, அதெல்லாம் போகவே போகாது. ஏன்னா, அவருக்கு இருக்க மவுஸ் வேணா குறைஞ்சு போகும். அதான் சொன்னேன்ல, என்ன பொறுத்தவரைக்கும் WWE பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து எனக்கு அவ்வளவா இந்த விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா, உங்கள பொறுத்தவரைக்கும் ட்ரிபிள் ஹெச் பண்ணது எந்த விதத்துல சரி அப்படிங்கிறத நீங்க தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இப்ப ரா, ஸ்மாக்டவுன் அந்த 2லயுமே மெயின் சாம்பியன் இருக்கு. இப்ப க்ரவுன் ஜூவல் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன் வந்து ட்ரிபிள் ஹெச் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதையும் இப்ப 2 சாம்பியன் மாரியே மெயின் சாம்பியனா இந்த க்ரவுன் ஜூவல் அந்த ஒரு சாம்பியனையும் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, இதுல வந்து 2த்துலயுமே ரொம்பவும் போட்டி போய்க்கிட்டு தான் இருக்கு. அதனால இத வந்து மெயின் சாம்பியனா காட்டினா என்ன பொறுத்தவரைக்கும் அது நல்லா இருந்திருக்கும். ஆனா, கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய பீப்பிள்ஸான த ராக்குக்கும் மேட்ச் நடக்குமா? நடக்காதா? அதாவது ஃபேன்ஸ் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்னன்னா, அதாவது நம்முடைய ராக் வந்து பேட் பிளட் லைன்ல ரிட்டர்ன் வந்தாரு. ரிட்டர்ன் வந்து நம்ம அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ வார்ன் பண்ற மாரி அந்த 1, 2, 3 அப்படிங்கிற மாரி அந்த ஒரு சிம்பல வந்து நம்முடைய ராக் வந்து காட்டிட்டு போனாரு. அதனால க்ரவுன் ஜூவல்ல வந்து நம்முடைய ராக்குக்கும், நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடக்குமா? அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் க்ரவுன் ஜூவல்ல நடக்குமா? அப்படின்னு கேட்டா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்பைக்கு பாசிபிள் இல்ல. ஏன்னா, இப்போ வந்து நம்முடைய ராக்குக்கு வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்பவும் WWE கிடையாது. அதே மாரி நம்முடைய கோடிக்கு வந்து வாய்ப்புகள் இல்ல ராஜா. ஏன்னா, இப்ப நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து க்ரவுன் ஜூவல்ல வந்து சாம்பியன் மேட்ச் நடக்கப்போகுது. அதாவது நம்முடைய கும்தருக்கும், நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடக்கப்போகுது. அதனால அதுலயும் வந்து நம்முடைய கோடியால அ கோடியும் ராக் மேட்ச் நடக்காது. அதே மாரி அதுக்கு அடுத்த பேப்பர் சர்வீஸ் சீரிஸ்ல வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன் இல்லன்னு சொல்றேன்னா, இப்ப நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து கோடிய அட்டாக் பண்ணி ஒரு ஹீல் டர்ன் பண்ணதுனால, க்ரவுன் ஜூவல் அதாவது சர்வீஸ் சீரிஸ்ல கூட நம்முடைய கோடிக்கும், நம்முடைய கெவின் ஓவன்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச்சுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு வேளை நம்முடைய கெவின் ஓவன்ஸ் மோதல அப்படின்னா, அதான் பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல நம்முடைய கோடி வந்து இன்வால்வ்மென்ட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 100% இன்வால்வ்மென்ட் ஆவார்ன்னு நான் சொல்லல. வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமயும் போகலாம். அதனால சொல்றேன். அதனால இப்போ பொறுத்தவரைக்கும் நம்முடைய ராக்குக்கும், நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. ஆனா ரெசல்மேனியா 41லனா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறையாவே இருக்குது. அதனால ரெசல்மேனியா 41ல அதிகமா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. அது இல்லாம நம்முடைய ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூடயும் மோதுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறையாவே இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்குமான அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச். அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேமாரி நம்முடைய ராக்குக்கும், கோடிக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஒருவேளை நம்முடைய ராக்குக்கும், நம்முடைய கோடிக்கும் வந்து ரெசல்மேனியா 41ல நடக்கல அப்படின்னா, ராயல் ரம்பிள்ல கூட நம்முடைய ராக்குக்கும், நம்முடைய கோடிக்கும் நடக்கிறதுக்கான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் நெறையாவே இருக்குது. ஆனா, இப்போ வந்து நம்முடைய நம்முடைய ராக்குக்கும், நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா, நம்முடைய ராக்குக்கும் ஷெட்யூல் இல்ல. அதேமாரி நம்முடைய கோடியும் வந்து அப்கமிங்கில வந்து அவருக்கான ஃபியூட் அப்படிங்கிறது நெறையா இருக்குது. அதனால இப்போ வந்து நம்முடைய ராக்குக்கும் சரி, நம்முடைய கோடிக்கும் சரி மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ரெசல்மேனியா 41ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால நீங்க ரெசல்மேனியா 41ல எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ராயல் ரம்பிள எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்க எதிர்பார்க்க வேணாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. அதேமாதிரி வீடியோக்கான வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போகுது நண்பா. கொஞ்சம் நம்ம சேனல்லையும் கொஞ்சம் ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு நண்பா.